வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தார்னி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வுகளுக்குள்ள வினாவிடைகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி 10ஆம் வகுப்பில் இயல் 6ல் இருந்து இம்பார்ட்டண்டான 30 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டண்டான வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்பர் பார்த்துடலாம். வெற்றி என்பது ஒரு விபத்து அல்ல, அது விடாமுயற்சி, பயிற்சி மற்றும் கற்றலின் அறுவடை. உங்கள் இலக்கை நோக்கி இன்று ஒரு படி எடுத்து வையுங்கள். ஸோ வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன கிடையாது, அது ஒரு விபத்து கிடையாது. ஸோ நம்ம எந்த அளவு முயற்சி மற்றும் பயிற்சியை தொடர்ச்சியாக செய்கிறோமோ அதுதான் என்ன பண்ணும், நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பொருள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அகப்பொருள், அகம் சார்ந்த பொருள், புறம் சார்ந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பொருளானது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பொருள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அன்பின் ஐந்திணைகள் என்று அழைக்கப்படுபவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருள் அகம் புறம் அப்படின்னு 2 வகை பார்த்தோம் இல்லையா? அந்த அகத்திணை பார்த்தோம் அப்படின்னா அது 7 வகைப்படும். ஓகேவா? ஸோ அதில் இன்னொன்று முதல் 5 தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்லுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது 5 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்கிறோம். அகப்பொருள் இலக்கணத்தில் முதற் பொருள் என்பது எதனை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல் பொருள் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா நிலமும் பொழுதும். ஓகேவா? ஸோ என்னென்ன நிலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நிலமும் பொழுதையும் குறிக்கக்கூடியதாக இருப்பது தான் என்னது அப்படின்னா அதாவது முதற் பொருள். நிலம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்கிறோம்ல, இதை தான் நிலமில் வரும். பொழுது அப்படின்னா சிறு பொழுது, பெரும்பொழுதுன்னு படிக்கிறோம் இல்லையா? காலை, மாலை, இரவு, நண்பகல். ஸோ இதெல்லாம் பொழுதுக்குள்ளே அடங்கும். அப்போ அகப்பொருள் இலக்கணத்தில் முதற் பொருள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா நிலமும் பொழுதையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த கேள்வி, பெரும்பொழுது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுகளில் 2 வகை இருக்குது. பெரும்பொழுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆண்டு, ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அதோடைய அந்த 6 கூறுகளாக பிரித்தோம். ஒரு வருஷத்தை நம்ம 6 கூறுகளாக பிரித்து சொல்கிறத பெரும்பொழுது அப்படின்னும், ஒரு நாள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நாளை 6ஆக பிரித்தோம் அப்படின்னா அதை சிறுபொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பெரும்பொழுது எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. பெரும்பொழுதாக இருந்தாலும் சரி, சிறுபொழுதாக இருந்தாலும் சரி, இரண்டுமே என்னப்படும்? 6 வகைப்படும். பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு வருடத்தோடைய 6 கூறுகள், சிறுபொழுது அப்படிங்கிறது ஒரு நாளுடைய 6 கூறுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த 5வது கேள்வி, கார்காலத்திற்குரிய மாதங்கள் எவை அப்படின்னு. அதாவது கார்காலம்னா என்னது? மழைக்காலம். மழைக்காலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்காலம்னு சொல்லுவோம். ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்கள் தான் இது மழைக்காலம். அதாவது கார்காலத்துக்குரிய மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி மற்றும் புரட்டாசி. யாமம் என்பது சிறுபொழுது. என்ன நேரத்தை குறிக்கிறது? யாமம் அப்படிங்கிறது சிறுபொழுது தான். அது எந்த நேரத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாமம் அப்படின்னா நைட் டைமை குறிக்குது. அதாவது நைட்டு 10 மணியில் இருந்து நைட்டு 2 மணி வரைக்கும், இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரையும் இருக்கிற அந்த பொழுதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யாமம் அப்படின்னு குறிக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி, முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது எதுன்னு கேட்டிருக்காங்க. முல்லை நிலம் இருக்கு இல்லையா, அதோடைய சிறுபொழுது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது எது அப்படின்னா மாலை. ஓகேவா? முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது மாலை. மருதம் மற்றும் நெய்தல் நிலங்களுக்குரிய பெரும்பொழுதுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருதமும் இருக்கு இல்லையா, நெய்தலும் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2த்துக்குமே 6 பெரும்பொழுதுகளுமே வரும். ஓகேவா? மருதத்திற்கும் நெய்தலுக்கும் என்ன பண்ணும்? 6 பெரும்பொழுதுகளும் பொதுவாக எல்லாமே வரக்கூடியதாக இருக்கும். எது எதுக்குன்னா மருதத்திற்கும் நெய்தலுக்கும். அடுத்து 9வது கேள்வி, குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் மற்றும் தொழில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறிஞ்சி நிலத்துடைய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகப்பெருமான். ஸோ ஒரே ஒரு ஆக்ஷனில் தான் இருக்குது, அதை வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ அதோடைய தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேனெடுதல், கிழங்கு அகழ்தல் அப்படிங்கிறதுலாம் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாக இருக்கிறது. அப்போ குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் முருகன், அங்கே இருக்கக்கூடிய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். அடுத்த கேள்வி, ஆட்சியர்கள் குறவை என் நிலத்திற்குரிய பண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்சியர் குறவை அப்படிங்கிறது எந்த நிலத்திற்குரிய பண் அப்படின்னா முல்லை நிலத்திற்குரியது. ஓகேவா? ஆட்சியர் குறவை அப்படிங்கிறது என் நிலத்திற்குரிய பண் அப்படின்னா முல்லை நிலத்திற்குரியது. ஓகேவா? முல்லை நிலத்திற்குரியது. நண்பகல் என் நிலத்திற்குரிய சிறுபொழுது அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ நண்பகல் அப்படிங்கிறது பாலை நிலத்தில் தானே கடும் வெப்பம் இருக்கும். ஸோ அதை குறிக்கக்கூடியதாக தான் நண்பகலை பாலை நிலத்திற்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? நண்பகல் அப்படிங்கிறது பாலை நிலத்தை குறிக்கக்கூடிய சிறுபொழுதாக இருக்கிறது. நெய்தல் நிலத்தின் பூக்கள் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், அதாவது கடல் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய பூக்கள் நெய்தல் நிலத்துக்குரியதாக இருக்கிறது. எது எது அப்படின்னா தாழம்பூ மற்றும் நெய்தல் பூ. எது தாழம்பூ மற்றும் நெய்தல் பூ நெய்தல் நிலத்திற்குரிய பூக்களாக இருக்கின்றன. யார், எவ்வகை மக்கள், அவர்களின் தொழில் முதலியன எப்பொருட்களுடைய கீழே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெய்வம் முதல் அந்த அவங்க செய்கிற ஒர்க்கு, அங்கே இருக்கிற தொழில், அங்கே இருக்கிற விலங்குகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அந்த மொத்தம் 13 வகை இருக்குது. ஸோ 13 வகையான பொருட்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா கருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லணும். யார், எவ்வகை மக்கள், அவர்களுடைய தொழில், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதை என்ன சொல்லணும்? கருப்பொருட்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி,
கூற்று 1, சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறுகள். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சிறுபொழுதாக இருந்தாலும் சரி பெருபொழுதாக இருந்தாலும் சரி ரெண்டுமே 6 வகைப்படும். அதான் சொல்றாங்க, சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறு. கரெக்ட். வைகறை என்பது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரைன்னு சொல்லியிருக்காங்க. சிறுபொழுதுல ஒரு டைப் தான் வைகறை, அது வந்து நைட்டு 2 மணிலேருந்து காலையில் 6 மணி வரை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இரண்டுமே சரி அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். 15வது கேள்வி, மருத நிலத்தின் மரம் மற்றும் பறவை எவை? ஸோ மருத நிலத்திற்குரிய மரம் மற்றும் பறவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருத நிலத்திற்குரிய மரம் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி. ஓகேவா. அங்க இருக்கிற பறவை அப்படின்னு பார்க்கும்பொழுது நீர்க்கோழி. ஓகேவா. மருத நிலத்தில் இருக்கிற மரம் அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சி, அங்கே இருக்கிற பறவை அப்படின்னு பார்க்கும்பொழுது நீர்க்கோழி. ஏற்பாடு என்பது எல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்பாடு அப்படிங்கிறதுல எல் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஏற்பாடை எப்படி பிரிக்கலாம்? எல் கூட்டல் பிரிதல். எல் கூட்டல் பாடு, பாடு அப்படின்னு பிரிக்கலாம். ஏற்பாடு அப்படின்னா சூரியன் மறையக்கூடிய நேரத்தை குறிக்கிறத தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல் அப்படிங்கிறது சூரியனையும், பாடு அப்படிங்கிறதுனா மறைதல் அப்படிங்கிற பொருளையும் குறிக்கிறது. அப்போ இதில் எல் அப்படிங்கிறதுடைய பொருள் என்னது? சூரியன். ஏற்பாடு என்றால் சூரியன் அந்த மறையக்கூடிய நேரத்தை குறிப்பதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம். பின்பணி காலத்திற்குரிய மாதங்கள் எவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வருடத்தோட கடைசி 2 மாதங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பின்பணி காலம் அப்படின்னு சொல்லுவோம். மாசி மற்றும் பங்குனி அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்? பின்பணி காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பின்பணி காலத்திற்குரிய மாதங்கள் எவை? மாசி மற்றும் பங்குனி. மணற்கிணறு மற்றும் உவர்கழி எந்நிலத்திற்குரிய நீர்நிலைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த மணற்குழி, உவர்கழிலாம் எங்கே இருக்கும் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியில் தானே இருக்கும். அப்போ கடலும் கடல் சார்ந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெய்தல். அப்போ மணற்கிணறு, உவர்கழி அப்படிங்கிறதெல்லாம் நெய்தல் நிலத்திற்குரிய நீர்நிலைகளாக இருக்கிறது. கொன்றை, கயா போன்ற மரங்களை எந்நிலத்திற்குரியது அப்படின்னு. கொன்றை, கயாலாம் பார்த்தோம் அப்படின்னா காடும் சார்ந்த இடங்களில் தான் அதிகமாக காணப்படும். அப்போது கொன்றை, கயா போன்ற மரங்கள் எதற்குரியது அப்படின்னா முல்லை நிலத்திற்குரியன. கொன்றை, கயா போன்ற மரங்கள் எந்நிலத்திற்குரியது? முல்லை நிலத்திற்கு உரியது. அடுத்து 20வது கேள்வி, உரிபொருள் என்பதில் இருத்தல் நிமிர்த்தமும். அப்போ இருத்தல் நிமிர்த்தமும் அப்படிங்கிறது உரிபொருள்ல வரக்கூடியது. இது எந்த நிலத்துக்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தலைவன் வரும் வரை தலைவி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? காத்திருப்பாங்க. ஓகேவா. இதை தான் என்ன சொல்றாங்க? இருத்தல் நிமிர்த்தமும். இதை நம்ம வந்து காத்திருத்தல் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த நிலத்திற்குரிய திணையா இருக்கு அப்படின்னா முல்லை நிலத்திற்குரிய திணை. அதாவது காத்திருத்தல்னு சொல்லலாம், அப்படின்னா இருத்தல் நிமிர்த்தமும். அதை நம்ம என்ன சொல்றோம்? இது முல்லை நிலத்திற்குரிய உரிபொருளாக இருக்கிறது. நெக்ஸ்ட், கவிப்பாவாய் என அழைக்கப்படும் பூத்தொடுத்தல் கவிதையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா மதுரையை சேர்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க. இவங்க தான் பூத்தொடுத்தல் அப்படிங்கிற கவிதையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா உமா மகேஸ்வரி. இவங்க தான் வந்து பூத்தொடுத்தல். இது ஆக்சுவலாக காவியப்பாவைன்னு இருக்கணும். ஓகேவா. இதில் மிஸ்டேக் இருக்கு. ஓகே, காவியப்பாவை. ஓகேவா. இதாவது பூத்தொடுத்தல் என்ற கவிதையுடைய ஆசிரியர் யாரு? உமா மகேஸ்வரி. கரகாட்டம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடைய 11 வகை ஆடலில் என்ன சொல்கிறாங்க? கரகாட்டமும் ஒன்றும் சொல்கிறாங்க. அதாவது அதில் கரகம் அப்படின்னு சொல்லாமல் குடக்கூத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கரகாட்டத்துடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடக்கூத்து. காவடி ஆட்டம் பற்றி பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காவடி ஆட்டம் பற்றி பாடியவர் அண்ணாமலையார். காவடி ஆட்டம் பற்றி பாடியவர் யாரு? அண்ணாமலையார். கம்பராமாயணத்தில் தசரதன் தன் மனைவியிடம் விடை பெற்ற படலம் எது? ஸோ தசரதன் விடை பெற்றான் இல்லையா, ஸோ அந்த படலம் எது அப்படின்னு, அதாவது ராமன் வந்து வனக்கு போகார் இல்லையா, அப்போ போகும்போது தசரதன் விடைபெற்ற நிகழ்வு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எந்த படலத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நகர் நீங்கு படலம். எந்த படலத்தில் இடம்பெற்றிருக்கு? நகர் நீங்கு படலம். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யாரு? அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான் மீது பாடப்பட்டதை தான் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். இது யார் எழுதியிருப்பா அப்படின்னா குமரகுருபரர். யார் இயற்றியிருப்பா? குமரகுருபரர். எங்கே இருக்கிற முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது? வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது. உருமி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி என் நிகழ்ச்சிகளை கூறியது. அது எந்த நிகழ்ச்சிக்குரியது? உரிமை அப்படின்னு சொல்ற இசைக்கருவி. இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தேவராட்டத்தின் போது இசைக்கப்படுற ஒரு இசைக்கருவியா இருக்கு. இது தேவதும்பி அப்படின்னு சொல்லிட்டு வேற பெயர்லையும் அழைக்கப்படுகிறது. அப்போ உரிமை அப்படிங்கிற இசைக்கருவியானது தேவராட்டத்தின் போது இசைக்கப்படக்கூடிய இசைக்கருவியாக இருக்கின்றது. கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா 6 காண்டங்கள் இருக்கிறது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கிறது? 6 காண்டங்கள் இருக்கு. அடுத்து, பாய்ச்சல் என்னும் சிறுகதையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சாயவனம் அப்படிங்கிற நூல் மூலயமா தான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? எழுத்துலகளை ஒரு அறிமுகமாயிருப்பாரு. ஓகேவா. ஸோ இந்த பாய்ச்சல் அப்படிங்கிற சிறுகதையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா சா கந்தசுவாமி அவர்கள். இவர் அந்த சாயவனம் அப்படிங்கிற புதினத்தின் மூலயமா தான் என்ன பண்ணியிருப்பாரு? எழுத்துலகளை அறிமுகம் ஆயிருப்பாரு. ஸோ பொறுத்துக பிள்ளை தமிழில் இருக்கிற அந்த பருவங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு காப்பு
காப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 மாதம். ஓகேவா? ஸோ காப்பு அப்படிங்கிறது 3வது மாதத்தை நம்ம என்ன சொல்வோம்? காப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செங்கீரை. செங்கீரை என்பதை 2வது மாதத்தை தான் நம்ம செங்கீரை அப்படின்னு சொல்கிறோம். தாலாட்டு, தாளுன்னு இருக்குது, சாரி, தாலாட்டு. தாலாட்டு என்பது 9வது மாதத்தை நம்ம சாரி அது தாள். ஓகேவா? தாள் அப்படிங்கிறது 9வது மாதம். சப்பானி அப்படிங்கிறது 6வது மாதம். 6வது மாதத்தை சப்பானின்னு சொல்கிறோம். ஸோ காப்பு என்றால் 3வது மாதம், செங்கீரை அப்படின்னா 2வது மாதம், தாள் அப்படின்னா 9வது மாதம், சப்பானி என்பது 6வது மாதம். ஸோ 3, 2, 4, 1. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. ஓகேவா? ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. 30வது கேள்வி. தப்பாட்டம் வேறு எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? அதாவது தப்பாட்டம் அப்படிங்கிறது பறை போன்ற இசைக்கருவிகளை கொண்டு ஆடப்படுவதனால அதை என்ன சொல்லலாம்? நம்ம பறையாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு பெயர்லையும் அழைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ தப்பாட்டத்துடைய வேறு பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பறை அப்படின்னா பறையாட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன்டான வீடியோஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.